எலைசா சோதனை எந்த நோயை கண்டறிய உதவும்? எலைசா காலரா, பிளேக், மஞ்சள் காமாலை, எய்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்க. கேள்வி எண் 11. ஓகே, லோகேஷ், முனியப்பன், சூலி, ராம், ரியோ, அனிதா எல்லாம் கரெக்ட் ஆன்சர்ஸ் வந்துச்சு. என்னங்க ஹெச்ஐவி எய்ட்ஸ் அப்படிங்கறதான் கரெக்ட். ஓகே, இந்த எலைசானா என்னங்க? அதுக்கு அப்ரிவேஷன் பார்த்துடலாமா? எலைசானா என்னன்னா என்சைம் லிங்க்டு இம்யூனோ ஷார்பன்ட் அசே. இதுதான் இந்த எலைசா அப்படிங்கிற டெஸ்டோட அப்ரிவேஷன். ஓகேவா? என்சைம் லிங்க்டு ஷார்பன்ட் அசே அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு எய்ட்ஸையும் கண்டுபிடிக்கலாம், டெங்கு நோயையும் கண்டுபிடிக்கலாம். டெங்கு இருக்கா இல்லையாங்கிறதையும் இந்த சோதனையில கண்டறியலாம். கிளியரா? டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் இருக்குங்க. ஓகே, கீழே கமெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, கௌதம் ஆன்சர் பண்ணியிருக்காரு. டிசம்பர் 1 தான் என்னங்க உலக எய்ட்ஸ் தினம். கேள்வி 12 பாருங்க. திருவி கல்யாண சுந்தரம் தொடங்கிய பத்திரிகையின் பெயர் என்ன? விடுதலை, வீரகேசரி, தேசாபிமானி, நவசக்தி. கமெண்ட் பண்ணுங்க. திருவிக்கா தொடங்கிய பத்திரிகையின் பெயர். ஓகே, வள்ளிமுத்து, நவசக்தி, ராஜன், செங்கொடி, தேவி எல்லாம் கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஆப்ஷன் டி நவசக்தி அப்படிங்கிற பத்திரிகையில தான் திருவிக்கா தொடங்கி இருப்பாரு. ஓகேவா? இவர் ஒரு பொது உடைமைவாதி, அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஓகேங்க. ஓகே, அடுத்த கேள்வி போலாம். கேள்வி 13 பாருங்க. இந்தியாவில் தேயிலை அதிகமாக உற்பத்தியாகும் இடம் எது? நாக்பூர், காஷ்மீர், நீலகிரி, கான்பூர். கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவில் தேயிலை அதிகமாக உற்பத்தி செய்யும் இடம் எது? என்னங்க? நீலகிரி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நீலகிரியில தான் தேயிலை உற்பத்தி இந்தியாவிலே அதிக அளவு நடைபெறுது. ஓகேவா? ஓகே, அடுத்து போலாமா? திராவிட வேதத்தை இயற்றியது யார்? பெரியாழ்வார், மதுரகவியாழ்வார், திருமலிசை ஆழ்வார், நம்மாழ்வார். கமெண்ட் பண்ணுங்க. திராவிட வேதத்தை இயற்றியவர் யார்? பெரியாழ்வார், மதுரகவியாழ்வார், திருமலிசை ஆழ்வார், நம்மாழ்வார். கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, யார் கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கலாம். காளீஸ்வரி, நகரம் கேட்டிருக்காங்க. தேயிலை உற்பத்தி செய்யும் நகரம்ங்கிறப்ப நீலகிரி தான் வரும். ஓகேவா? அதிக உற்பத்தி செய்யும் மாநிலம்னா அசாம். கரெக்ட். ஓகேவா? ஓகேங்க. மாநிலம் கேட்டா அசாம் தாங்க ஃபர்ஸ்ட், நகரம் தானே கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல எது இருக்கு? ஆப்ஷன்ல நீலகிரி தான் இருக்கு. ஓகேவா? அதனால நீலகிரி சொல்றோம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே, அசாம்ங்கிறது கரெக்டு தாங்க. அதிக தேயிலை உற்பத்தி அசாம் தான். ஆனா அந்த கொஸ்டினை நல்லா கவனிச்சு பாருங்க. ஆப்ஷன் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. அசாமே கிடையாது. எந்த நகரம்ங்கிறதான் கேட்டிருக்காங்க. நகரம் சொல்றப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா நீலகிரியை தான் சொல்லணும். கிளியரா? வேற ஒன்றும் இல்லை. அதிக உற்பத்தி செய்யும் மாநிலம்னா என்னங்க? அசாம் தான். கிளியரா? திராவிட வேதம்னா என்னங்க? அதை இயற்றியவர் யாருங்க? நம்மாழ்வார் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். யாருங்க? நம்மாழ்வார். அவர் தான் திராவிட வேதம் இயற்றியவர். ஓகே,
பழனி மலை அருகே அமைந்துள்ள முக்கிய கோடை வாசஸ்தலம் எது? ஊட்டி, ஏற்காடு, கொடைக்கானல், குன்னூர். கமெண்ட் பண்ணுங்க. பழனி அருகே அமைந்துள்ள கோடை வாசஸ்தலம். ஆப்ஷன் சிங்கிறதான் கரெக்ட் ஆன்சர். கொடைக்கானல் அப்படிங்கிறதான் பழனி மலை அருகே அமைந்துள்ள முக்கிய கோடை ஸ்தலம். ஓகே.